ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வந்து இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கும்படியாய் பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய தேவனே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். நீர் வந்து நீர் நடத்தி கொடுக்கும்படியால் உடைய காயப்பட்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய பரிசுத்தமான இரத்தத்தின் வல்லமை கர்த்தாவே நாளை முழுவதுமாக ஒவ்வொரு மீதும் கழித்து மூடி மறைத்து உடைய பிரசனத்துக்குள்ளே எங்களை நடத்தும். நீர் வந்து கர்த்தாவே, நீர் வந்து ஆசீர்வாதம், நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தி கொடுத்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ள முடியாது. உடைய பிரசனத்துக்குள்ளே நடத்தும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என்ற வண்ணமாய் கண்களை மூடி let's welcome our Holy Spirit. வாழும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அப்படியாக நின்ற வண்ணமாய் எதினில் ஆதி மனம் பாடலை பாடுகிற வேளையிலே மணப்பெண் முன்புக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். We request the bride to come forward as we sing the song. F major. ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே இறந்த ஆசீர்வாதம் ஆராதிருக்குதே. இப்போதும் பக்தியுள்ளோர் விவாகம் தூய்மையா உவர் பிரசன்னமாவார் முன்னோரை வாழ்த்துண்டார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணியின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. மணவாளனான தெய்வகுமாரர்க்கே சபையாமடையாளை ஜோடிக்கும் ஆவியே, நீரும் நேரம் வந்து வேறு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் நீந்திடும். As we remain standing, நிற்கிற வண்ணமாய் I request Pastor Ruben Charles to come forward and lead us with the worship. Pastor Ruben Charles முன்புக்கு வந்து அனைவரையும் ஆராதனையிலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டு குடும்பத்தாருக்கும் கர்த்தர் செய்கிற மகத்தான நன்மைக்காய் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு துதி செலுத்தி அவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்குகிற தெய்வமே, உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்தவர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது தவிர நாங்க வேற என்ன செலுத்த முடியும்? ஆண்டவரே, உம்முடைய மகத்தான கிருபை இந்த நாளிலே இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க பிரசன்னத்தை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. இரட்சகரே உம்மை வரவேற்கிறோம், போதுமானவரே உம்மை வரவேற்கிறோம், எங்க பாதுகாவலரே உம்மை வரவேற்கிறோம், எங்கள் மீட்பரே உம்மை வரவேற்கிறோம், எங்க எஜமானரே உம்மை வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு செய்தவர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் எம்மை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் எம்மை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் எம்மை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் எம்மை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே
வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொல்லலாமா வாய்களை திறந்து? துதிக்கு பாத்திரராகிய தெய்வமே, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, நன்மைகளை நூற்றுக்காரனரே, சகல ஆசீர்வாதங்களையும் பொழிகிறவரே, அன்பரே ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பரே சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, யூதா கோத்திரத்து சிங்கமே, தாயின் கருவில் உருவாகும் முன்னுமே எங்களை குறித்து மேலான திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறவர் தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை நீங்க திட்டமிட்டு வச்சிருக்கீங்க. இந்த நாளிலிருந்து அவங்க வித்தியாசமான உயர்வான பாதைகளுக்குள்ள கத்த நடத்த போறீங்க. அதுக்காகவே துதிக்கிறோம். உண்மை போல ஒரு தெய்வத்தை எங்க வாழ்க்கையில பார்க்கல ஆண்டவரே. உண்மை திருச்சபையாய் சேர்ந்து போய் துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரராக எங்க தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பிரசன்னம் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த மகத்தான கிருபை ஆளுகை செய்யட்டும், வழி நடத்தட்டும். ஆராதனைக்கு பாத்திரராகிய தெய்வம் உம்மை ஆராதிக்கும்படியா இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு நடத்துறதுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான ஆராதனையில் கத்தோடைய கத்தை நடத்துங்க. உமக்கு எல்லா துதிய கனத்தை மகிமை நாங்கள் வாக்கு பண்ணுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 128 சங்கீதம். சங்கீதம் 128. சகோதரர் தாமஸ் ராஜ் வந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 128 அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இந்த வேளையில் மணமக்களுக்கும் வந்திருக்கிற நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். பாஸ்டர் பால் டேனியல் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, மணமகனும் மணமகளும் எங்கள் சபையில் கல்யாணத்துக்கு முன்னால் 3 அடி கேப் வைப்போம். அந்த கேப் இல்லாமல் அவங்களே சேரை இழுத்து போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. ஆகினால ரொம்ப திறம்பட தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிஷம் வரும்பொழுது இந்த பாட்டுத்தாள் கிடைச்சது. அதில் 128 சங்கீதத்தை போட்டிருந்தார்கள். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க ஆசிக்கின்றேன். இந்த 128 சங்கீதத்தை நான் அப்படியே மனசில் கொண்டு வந்த பொழுது ஒரு வெற்றிகரமான தம்பதியர் என் ஞாபகத்திலே வந்தார்கள். அது திரு கல்லான், திருமதி கல்லாள். இந்த இருவரையும் என் ஞாபகத்திலே வந்தார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த கல்லான் யார், இந்த கல்லாள் யார்? நம்ம மனைவியை கள்ளின்னு தானே கூப்பிடுவோம். இது என்ன இந்த ஆள் கல்லான்னு சொல்கிறானே அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பேதுருவுக்கு சங்கத்தில் கொடுத்த பெயர்
படிக்காத மனுஷன். அதனால் அவனுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன், கல்லான், படிக்காதவன். அவனே படிக்காதவனாக இருந்தால் அவன் மனைவி எப்படி இருப்பா யோசித்து பாருங்க. என்கிட்ட ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஐயா, ஒரு பெண்ணு பாருங்க ஐயா, அது அட்லீஸ்ட் பிஎடாவது படிச்சிருக்கணும்னு சொன்னார். நான் கேட்டேன், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்னார். பாருங்கள், சொல்லுவாங்க கிராமத்தில், ஆசை இருக்கான் தாசில்தாராக, அம்சம் இருக்குது தான் ஆடு மேய்க்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வினோதமாக இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ வருவோமே, இந்த கல்லாள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு 3 இடத்துல வேதத்திலே வாசிக்கின்றோம். முதலாவதாக மத்தேயு அது 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொல்லுகின்றார். பேதுரு இயேசுவை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மாமியாரை அவர் இயேசு சுகப்படுத்த கேட்டு கொண்டதை பார்க்கிறோம். இயேசு சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த மேடையில் திருமண பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கணவனும் மனைவியும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் கணவன் தன் குடும்பத்தெல்லாம் விட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். ஒரு பிரிவினை உண்டாகக்கூடிய பிரசங்கத்தையே பண்ணுற ஆசாமிங்களாம் இருக்காங்க. ஆண்டவர் அது எதற்காக சொன்னான்ற அர்த்தமே புரியல. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வார்த்தையை நம்பிக்கிட்டு போயிட்டு வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு மந்திரம் போடுவாங்களே, அந்த மந்திரத்தை போட்டு தாம் பக்க இழுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணுறாங்க. என்னுடைய கிராம சபைகளில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 75% அந்த மாப்பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிட்டா, மனைவி பின்னாலேயே பரிதாமல் அடிக்கப்படுகிற ஆட்டை போல போய்கிட்டிருக்கான். நான் சொல்கிறது, என் கிராமத்தில் தான் வேறு மாதிரி பிரசவம் பண்ணுவேன். இதெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகினால சொல்கிறேன், உன்னை யார தம்பி, உன்னை இல்லை தம்பி, நான் எங்கள் சபையில் ஒருத்தன் வரான், ஞாபகத்தில் வரான். அவனை சொல்கிறேன், உன் வயிற்றில் வச்சுட்டு தாயி படாத பாடுபட்டு சில நேரத்தில் எங்கள் வீட்டம்மா கிட்ட என் மூத்த பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் போது ஆண்டவர்கிட்ட ரொம்ப கோபமாக சொன்னேன். ஆண்டவரை சிருஷ்டித்தீரை நாங்கள் சமம் என்று சொன்னீரே, அந்த அம்மாவுடைய வயிற்றிலே ஒரு 5 மாதமும் என்னுடைய வயிற்றிலே ஒரு 5 மாதமும் என் பிள்ளையை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். அது முடியாத காரியம். வயிற்றில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வயிற்றுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எல்லாமே அதுதான், பெட்ரூம் அதுதான், வரவேற்பறை அதுதான், டாய்லெட்டு அதுதான், எல்லாம் பண்ண பிறகு இதை பெற்று எடுத்து இது மூக்கை தொடச்சி இது எல்லாத்தையும் தொடச்சி இடைச்சி அதை ரொம்ப நாளொரு மேனியும் பொழுதுரமாக வளர்த்த தாயை 5 நிமிஷத்தில் உதாசீனம் பண்ணிட்டு போகிற ஆட்கள் எங்கள் கிராம சபைகளில் இருக்காங்க. இங்கே அப்படி இல்லை. அருமையான தம்பி மாப்பிள்ளையும் கூட அப்படிலாம் செய்ய மாட்டார்னு நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். ஏனென்றால் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அருமையான மகள் அந்த தலைவாணி மந்திரெல்லாம் போடுற இல்லை என்பதை, அவருடைய முகத்தை பார்க்கும் போதே எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். பேதுரு பாருங்க, மாமியார் வயசாகி போச்சு, எங்கன்னா ஹோமில் சேர்க்காதபடிக்கு வீட்டில் வச்சு அந்த அம்மாவை பராமரிக்கிறாரு. அந்த அம்மா வியாதிப்பட்டதுமே அவருக்கு ஒரே பாரம், என்னென்ன மாமியாருக்கு எப்படியாவது சுகத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ இயேசுவை அழைத்து வந்து இயேசுவை கொண்டு வந்து சுகத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். சரி, அதாவது முதலாவது நான் சொல்ல விரும்புறது என்ன, நமக்கு 3 வீட்டில் முதல் வீடு இன வீடு, நம்முடைய இனஜனங்கள், இன வீடு, நம்முடைய மாமனார் மாமியார் மச்சான் மருமக எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இது இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்க. இதில் எத்தனை பேர் பாஸ்டுடைய அல்லது தம்பியுடைய அவங்க குடும்பத்தை சேர்ந்த இனஜனங்கள் இருக்கான்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னால், மனுஷனுக்கு ஆண்டவர் 1 கொடுத்து 9 கொன்றவராக இருக்கின்றார். நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், மத்தேயு சொல்கிறாரு, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார், சுகப்படுத்தினார். அப்படி என்றால் உங்கள் 2 பேருக்கு இருக்கிற பாரம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய அப்பா அம்மா இந்த அம்மாவுடைய அப்பா அம்மாவாக இருக்கணும், இந்த அம்மாவுடைய அப்பா அம்மா இந்த உனக்கு அப்பா அம்மாவாக இருக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, பெற்றோரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு நாளாக இது இருக்கிறது. ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. நிறைய இடத்துல
பாருங்களேன், முகத்தை பாருங்களேன் எப்படி இருக்கு பெண்களுக்கு. சரி, ஒருவேளை கேட்கலாம், வீட்டில் நடக்கிறது இருந்தாலும் சொல்கிறான்னு. எங்கள் வீட்டம்மா மாதிரி ஜாலியான ஆள் ஒருத்தர் கிடையாது. ஏன்னா கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்ன வரைக்கும் மாமனாகட்டும் மாமியாராகட்டும் வீட்டில் வந்து ஒரு தொந்தரவும் பண்ணதே கிடையாது. மாறாக மாமியாரும் மருமகளை சேர்ந்துக்கிட்டு என்னை படுத்தின பாடை நான் ஒரு புஸ்தகமே எழுதலாம், அந்த மாதிரியாக நடந்தது. என்ன பண்ணுறீங்க, இன்னிலேருந்து அப்பா அம்மா யார் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து அப்பா அம்மா. உனக்கு யாரும்மா இங்கே உட்காந்துருக்காங்க பாரு, அவங்க தான் அப்பா அம்மா. நிறையா சொல்லுவேன், ஆசை எனக்கு உண்டு. ஆனால் வந்து எனக்கு நேரம் அனுமதிக்கலை. ஆகியனால பார்க்கின்றோம். முதலாவது, நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய பெற்றோர், உன்னுடைய இனஜனத்தார், இவர்களுக்கு எல்லாம் தேவை என்னவோ அதை சந்திக்க வேண்டும். அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட மாட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் இவர்களை பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக பார்க்கின்றோம், பவுலடியார் சொல்லுகின்றார் அவருடைய நிருபத்திலே, மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஒரு நாள் ஒருத்தரை சந்தித்தேன் செங்கல்பட்டில். அவர் ரொம்ப உன்னதமான சபைக்கு போயிட்டு இருந்தவர். அவர் சொன்னார், தம்பி நானும் என் ஒய்ஃபும் பிரதர் சிஸ்டராக இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஏன்டா அப்படி சொல்ல மனசு நினச்சிட்டு ஏங்க ஐயா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, கர்த்தருக்காக நாங்கள் தியாகம் பண்ணிட்டேன். மேடையில் பாஸ்டர் சொல்லி முடிக்கிறது என்ன, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுன் சொல்லி முடிக்கிறார். அப்படி என்றால் இதை பிரித்து விட்டுறாங்க. மனைவியை கல்கத்தாவுக்கும் புருஷனை பம்பாய்க்கும் அனுப்பி விட்டுறதை நம்ம பார்க்கின்றோம். இது எவ்வளோ மோசடி. இந்த பாவத்துக்காகவே அவங்க நரகம் போக போகிறாங்க. பிரிக்கிற பாவத்துக்காகவே நரகம் போக போகிறான். அந்த மாதிரி கூட்டத்துக்கு என் துணைவியாரை அழைத்து கொண்டு போவேன். அவர்களுக்கு ரொம்ப ஆசை, நானும் ஜெபத்தோடு தான் போவேன். என்னுடைய வீட்டம்மா இவர்களோடு சேர்ந்து கொண்டு ஊழியத்துக்கு போக மாட்டார்களா என்று சொல்லி. ஆனால் கூட்டம் முடிஞ்சது என்னை வந்து பட்டுன்னு பிடிச்சிடுவாங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், எந்த காரணத்தை கொண்டும் ஊழியமாக இருந்தாலும் சரி, ஏதாக இருந்தாலும் சரி, கணவனை மனைவியும் பிரியக்கூடாது. இது கிராம பாணியில் ஒன்று சொல்லுவேன், மன்னிச்சிடுங்க என்ன. பிரதர் வாங்க, பிரதர் பிரைஸ் லார்ட். எங்கே சிஸ்டர் வராங்க, அதான் வருது பாருங்க. இது அந்த கிராம பாணியில் சொல்கிறேன். எங்கே வருது அது பார்த்தா, எங்கே வருதுன்னா அதோ பாருங்க. அதோ அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தோ அது 2 மைல் தூரத்தில் வரும். அது பெத்த பிள்ளை, அதுக்கு பின்னாடி 2 மைல் தூரத்தில் வரும். இது கிராம பாணி. ஒருத்தர் கை பிடிச்சிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு சிட்டாங்கோல் சிமிங்கோல் என்ன தொட்டா பாவம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணுமா. அதனால கணவன் மனைவி கையை பிடிச்சிட்டே போக மாட்டாங்க. பொதுவாக மனைவிகள் என்ன சுபாவம் உள்ளவர்கள், கூச்ச சுபாவம் உள்ளவர்கள். ஆனாலும் மனைவியுடைய உள்ளத்தில் என் கணவனார் என் கையை பிடித்து கொண்டு போவாரா, மார்க்கெட்டுக்கு போவாரா என்று சொல்லுவார்கள். ஆனால் கணவனாரோ மனைவி விட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு இந்த அம்மா விட்டுட்டு போவார். இந்த கல்யாணம் முடிஞ்சதுமே பார்க்குறேன், எங்கள் கல்யாணத்தில் பொண்ணு அவரோட கையை விட்டுரும். நான் சொன்னேன், தோலை உரிச்சு விடும். தோலை இந்த கல்யாணம் முட்டிகிற வரைக்கும் கையெழுத்து போடுற நேரம் தவிர ஒருத்தரை இன்னைக்கு பிடிச்சவங்க என்னைக்குமே பிடித்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். அப்படி என்றால் ஊழியம் என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி மனைவியை விடாதபடிக்கு அழைத்து கொண்டு போனவர் இந்த பேதுரு. முதலாவது தன் இனஜனங்களுக்கு வேண்டிய சுகம், ரட்சிப்பு இதெல்லாம் கொண்டு வரதில் ஆர்வம் உள்ளவர்களாக அந்த தம்பதியர் இருந்தனர். இரண்டாவதாக பார்க்கின்றோம், உலக மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தம்பதியர்களாய், ரட்சிப்புகள் நடத்தக்கூடிய தம்பதியர்களால் உலகமெல்லாம் அந்த காலத்தில் அறியப்பட்ட உலகமெல்லாம் சுற்றினார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பேதுருவே எழுதுகிறார். இதில் வாசித்த நேரம் ஆயிடும். பேதுருவே என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், மனைவிகள் என்ன செய்ய வேண்டும், புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய முதலாம் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனத்தை சொல்றார். நட்சல்ல போடணும்னா உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வைக்கிறேன்னா, மனைவிக்கு அவர் சொல்றது கீழ்ப்படிந்து, மனைவியே கீழ்ப்படிந்து அலங்கரி. அலங்காரத்தை பற்றி சொல்றார். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணோம்னா, அலங்காரத்தை பற்றி பிரசங்கம் பண்ணோம்னா என்ன பண்ணுறாங்கன்னு பயங்கரமாக என் மேலே கோவப்படுறோம். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். டைமுக்கு ஆலயத்துக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணணுமான்னு கேட்குறான். கத்திரிக்கான்னு கேட்க இதெல்லாம் அப்போ எதடா பிரசங்கம் பண்ணுறது? நான் எது பண்ணாலும் அப்படி சொல்கிறாங்க அவங்க. கவனிக்க, இங்கே அதான் காலையில் எழுந்திரிக்கணும், என்ன சொல்லணும், அதான் ஷேரன் வந்திருக்கேன், என்னம்மா அருணாகி உங்களிடத்தில் சில காரியம் கேட்க வேண்டும்.
நான் உடுத்திருக்கிற புடவை உங்களுடைய எங்கே புடவை கட்டுறாங்க அந்த காலத்தில் அப்படி இழுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. நான் கட்டியிருக்கிற புடவை உங்களுடைய இன்னைக்கு வெளியே வரீங்களே பேண்ட் ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக இருக்குமோ என்று பார்க்க வேண்டும். அதை விட்டு மேட்சிங்காக இருக்கிறதுக்கு கால் நகத்துலேயும் கை நகத்துலேயும் என்னமோ மேட்சிங்லாம் போடுறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மன்னிச்சிடலாம், விட்டுருங்க. ஆனால் மணமக்களை மன்னிச்சிடுங்க, விட்டுருங்க. பாருங்கள், எப்போவுமே பாருங்கள், இந்த மணமகன் வந்துடுவார் முன்னாடியே பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்கோம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்கோம். திரும்பி பார்க்கும், வரமாட்டாளா என்று பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் கேட்பேன், என்னப்பா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, மாப்பிள்ளை வேறு தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஐயா இல்லையா, அது ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அது என்ன சொல்லுப்பான்னா, அது ஒரு பார்லர் தான். என்ன பார்லர் அது? பியூட்டி பார்லர். இது ஏற்கனவே ஒரு மாதிரியாக இருக்கும். இதை வேற பூசி அடிச்சிட்டு பிறகு என்ன பண்ணுறது, எங்கேயோ இருக்கிற மாதிரி ஆகிடாது. சரி, நான் எது சொல்கிறேன்னா, நீ எது போட்டாலும்மா, நீ பவுட்ரு போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, அத்தாங்கிட்ட கேட்கணும். என்ன கூப்பிட போகிறோன்னு தெரில. நீ அத்தான், எங்கள் கிராமத்தில் மாமான்னுவாங்க. கடைசியாக முதல் நாளில் பார்த்தா அத்தானுவோம், கொஞ்ச நாள் பார்த்து மாமானுவோம், கடைசியில் பார்த்தா வருது பாரு அதான் அப்படி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மரியாதையே போச்சு அவனுக்கு. நான் சொல்லுவேன், இந்த மரியாதை கெட்டுற கல்யாணத்தை ஏன்டா பண்ணுறேன்னா, ஒருத்தனுக்கு புத்தி வர மாட்டேங்குது. சீக்கிரம் பண்ணி சீக்கிரம் பையன் செய்ய சொல்கிறான். சரி, அவங்க கேட்பாங்க, பட்டு பாடுபடுறீங்களா? இல்லை, உலகத்திலே நானும் என் மனைவியை தவிர வேறு யாருமே அப்படி இருக்க முடியாது என்று என் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக நான் பப்ளிக்கில் சொல்லிடுவேன். அதனால்தான் இன்றைக்கும் கையேந்தாதபடிக்கு அவர்களுக்கு வேளைக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்போ பாருங்க, இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா வந்து புருஷன் சொல்கிறபடி தான் செய்கிறாங்களாம். கீழ்ப்படிந்தீர்கள் போட்டிருக்க பாருங்க. அதை உரிமை சங்கம்லாம் எழுப்பிட்டாங்க பெண்கள் இப்பொழுது. ஆகினால நான் சொல்றதை நாசுக்கா சொல்ல வேண்டியதாக இருக்குது. புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷன் என்ன செய்யணுமா, மனைவியை விவேகமாக கனப்படுத்த வேண்டுமா. மனைவியை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பாஸ்டர்மார்கள் மேடையில் சொல்லுவாங்க, என் மனைவியை வந்தா என் கூட, அவள் பின்னால் தான் உட்கார்ந்துருக்கா, அவள் நேற்று நாங்கள் கூட்டத்துக்கு போகும்போது என் கூட தான் வந்தா போனா அப்படின்னு. துயரமுற்ற மனைவிகள் என்னிடத்திலே வந்து கேட்பார்கள், என்னை வாடி போடி இவன்லாம் பப்ளிக்கில் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவது? நான் சின்ன சாட்சி நேரத்தில் எழுமி நின்று என் புருஷன் வந்தான், அவனுக்கு சோறு செஞ்சு போட்டேன், அதை கொட்டிக்கிட்டு போயிட்டான், அவன் என்னை பார்த்து பேச கூட மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான்? மரியாதை கேட்டு போயிடு இனிமேல் சொல்லிட்டு ஒழுங்காக என்ன பண்ணுவான்? மரியாதை. சில கணவன்மார்கள் மனைவியை வாங்க போங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ அன்பு செலுத்துறதுனால மாத்திரமல்ல, மரியாதை கனப்படுத்துங்கள் என்று போட்டிருக்கிறது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஜாம் பண்ணுறாரு வீட்டில். கணவனும் மனைவியும் பூசா கல்யாணம் ஆகி வீட்டில் இருக்காங்க. இவர் போனதுமே அந்த வீட்டுக்காரர் சொன்னார், மனைவி அடுப்பங்கரில் இருக்காங்க, கழுத இங்கே வா, பாஸ்டர் வந்திருக்கார் பாருங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, கழுத இன்னுமா காப்பி கொண்டாடல, பாஸ்டர் கழுத காப்பி கொண்டான்னு சொன்னாங்க. அது கடைசியாக கழுதவா பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போறார் வான்னாங்க. உடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அருமையான கணேச சகோதரி ஆசீர்வதியும், அவர் வீட்டில் இருக்கிற அந்த கழுதையையும் ஆசீர்வதியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டியதாக இருக்குது. சமத்துவம். எதில் சமத்துவம்? ஒரு ஸ்தலம் இங்கே பாருங்க, உட்காந்துருக்க ஒருத்தர் ஒரு முகத்தை பார்த்தா தெரியுது எனக்கு என்ன இப்பேற்பட்ட ஆசாமிங்கன்னு நான் டிசைன் பண்ணிட்டுவேன். என்னென்னா தின்றதுக்கு தான் லாய்க்கி, சாப்பிட்றது தான் லாய்க்கி. கிச்சனில் போய் ஒரு பாத்திரம் கழுவுறதோ, ஒரு பால் காய்ச்சறதோ, ஒரு காப்பியை போடுறதோ, இந்த வேலை ஒன்றும் செய்ய மாட்டோம். ஏன்னா ஆம்பளை சிங்கமா அவர், அசிங்கம் முடிச்சவனை அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கள் ஊரில் இங்கே இல்லை. நான் சொல்லுவேன், காலையில் எழுந்து எந்த ஒரு புருஷன் பால் காய்ச்சி காப்பி போட்டு டிகாஷன் போட்டு தன் மனைவிக்கு என்று ஃப்ளாஸ்கில் வைத்து, ராணியம்மா வா, ராணியம்மா வா, என் மனைவி பேர் ராணி தான், ராணியம்மா வா, ராணியம்மா வா என்று சொன்னால் இது ஃப்ரிக்ஷனே இல்லாமல் எந்த வித கீ சத்தம் இல்லாமல் இந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கும். தம்பி செய்வியா தம்பி? ஆமாம், செய்யலைன்னா என் நம்பர் கொடுக்குறேன், நீ என்ன பண்ண, எனக்கு ஃபோன் பண்ணணும். இந்த மாதிரி அங்கிள் இவர் பண்ணாமல் இருக்காரு, ஃபோன் பண்ணணும். என்ன அதுக்காக வேண்டி இவர் என்ன பண்ணுவார் திரும்ப ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருக்காரு. இவர் பாஸ்டரே வந்து ஒரு 2 மாதத்துக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கிடையாது. சில புருஷன்மார்கள் சமைக்கிறது சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா சமைக்கிறதுக்கே அனுப்பிடுவான்ற பயம். அப்போ நீங்கள் தம்பி காலையில் எழுந்ததும் காப்பி, பிறகு பாத்திரத்தில் தடிக்கணும், அதுக்கு பிறகு இட்லி சுட்டுறணும், அதுக்கு பிறகு இந்த அம்மா வருவாங்க. இந்த அம்மா வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா சட்னி செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறமேல சாப்பாடு, அதுக்கப்புறம் குழம்பு செய்வாங்க. அப்படி செய்யலைன்னா
சட்னி செஞ்சிருவாங்க. ஞாபகம் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்போ 2 பேரும் எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும். பார்த்துருக்கீங்களாங்க? ஆனால் 2 பேரும் சமமாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னு சொன்னால், உருவத்தில் பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு என்னன்னா அப்படின்னா ஆம்பளை சிங்கமாக இருக்கணும்னு ஆசை. நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் என்ன பெண்களுக்கு என்ன முடியாது. பெண்கள் தான் குழந்தைய சுமக்கணும், நீ சுமக்க முடியாது. ஆகினால எதிலெல்லாம் சமம் இல்லையோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கணவன மனைவி என்ன பண்ணணும், ஒன்றா சாப்பிடும் போது கூட என்ன பண்ணணும், ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். ஆரம்பத்தை வித்தியாசமாக தான் இருக்கும். அது நீ சாப்பிடுப்பா நீ சாப்பிடுப்பான்லாம் இருக்கும். அது போக போக என்ன ஆகிடும், ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 2 பேரும் என்ன பண்ணணும், அந்த மாதிரியாக அன்பை பார்க்குறவங்களாம் பொறாமப்படணும். கையை எப்படிலாம் அட்டிக்கணும், முகத்தை ஒரு வெட்டிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, இந்த பேதுருவுக்கு இந்த மாதிரி வெற்றி உள்ள வாழ்க்கை எப்படி வந்தது என்று சொன்னால், வாசித்தாங்க பாருங்க 128ஆம் சங்கீதம். அதில் சொல்லப்பட்ட 3 காரியம். ஆண்டவர் பைபிளில் 3 மரத்தையும் கொடியையும் குறித்து முக்கியப்படுத்துகிறார். நீங்கள் பாட்பாடுறீங்கல்ல, அந்த பாட்பாடும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மறந்து போச்சு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரம் அப்புறம் சீத்தாப்பள்ளி மரம் பலா மரம் இருக்குதா, அதெல்லாம் இல்லை. யோசிக்கணும், ஏன் இந்த 3 மரத்தை மாத்திரம் ஆண்டவர் சொன்னார் சொன்னா, 3க்கு ஏதோ ஒரு தன்மை இருப்பதை நாம் அறிகிறோம். அதை வாசிக்க வேண்டும் என்றால் நம்ம நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு போக வேண்டும். இதிலிருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். என்ன கன்க்ளூஷன்னா, மனைவி திராட்சை கொடினா, பிள்ளைங்கள்லாம் ஒலிவம்னா, அப்போ புருஷன் அத்திமரம் ராஜ மரம் என்று பார்க்கிறோம். இப்போ சொல்லி முடிக்க போறேன். முதலாவது பேதுரு செய்த பணி என்ன பணி? அவர் சுகப்படுத்துகிற பணியை செய்தார். என்ன பணியை? சுகப்படுத்துகிற பணியை. இந்த அத்திமரத்தை காட்டு மரங்கள்லாம் ராஜாவாக்கும்படி அழைக்கின்றன சொல்லுது. நான் எண்ணில் உள்ள மதுரத்தை விட்டு வரமாட்டேன். அர்த்தம் என்னன்னா, வேதத்தில் அத்தி மரம் என்பது பிளவை வியாதி இருந்தாலும் சுகப்படுத்தும். எனவே தன் மாமியை சுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தபடியினால் அந்த குடும்பத்திலே இந்த அத்தி மரமானது துளிர் விட்டு வந்து கொண்டிருக்கிறது. 2வதாக பார்க்கிறோம், உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக போராடி பிரயாசப்பட்டு பிரயாணப்படுகிறார்கள். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒலிவ மரத்தை காட்டுகிறது. ஏனென்றால் ஒலிவ மரத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் தானே மக்கள் நடப்பதற்குரிய தீபத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இயேசு உலகத்துக்கு ஒளி. அந்த ஒளியை நாம் கொடுக்க வேண்டும். ஆக உங்களுடைய குடும்பம் அத்திமர குடும்பமாய் மாற வேண்டும், ஒலிவ மர குடும்பமாய் மாற வேண்டும். 3வதாக திராட்சை கொடியை குறித்து பார்க்கிறோம். திராட்சை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் 105ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை சொல்றாரு, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் திராட்சரசம். அது அர்த்தம் என்னன்னா, முதல் 2 சரியா இருந்தா இந்த அனுபவம் சரியா இருக்கும். முதல் 2 அனுபவம் என்ன? தன் குடும்பத்தாரை ஆண்டவர்கள் கொண்டு வரணும், அடுத்து உலகத்தாரை ஆண்டவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தானாகவே உங்களுக்கு சந்தோஷம் வரும். இங்க இருக்க எல்லாரையும் பார்த்து ஒன்று சொல்றேன், உங்கள் மூலமாக ஆண்டவரிடத்துல அந்த ஒரு ஆத்மா இந்த நேரத்தில் நினைச்சு பாருங்க. துக்கமா இருக்கும், கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர் வரும், சந்தோஷமா இருக்கும். ஐயோ காலத்தை வீண் பண்ணிட்டேனே, இன்னும் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி இருக்கலாமே அப்படி என்ன வரும். ஆனால் உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கிறது, ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் பிரயாசப்படணும். நீங்கள் ஆண்டவருக்காக சுகப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒளி கொடுக்கும் ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் என்று சொல்லி உங்களை கர்த்தர் இந்த நாளிலிருந்து ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க ஜெபத்தோடு முடிக்கின்றேன். மகிழ்ச்சி. முக்கியமான நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் மணமக்கள் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்யவிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் தேவ சமூகத்தில், தேவனுக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக தாங்கள் இருவரும் திருமணத்தின் வாயிலாக ஒன்றிணைகிறார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாக்குதத்த நிகழ்ச்சியை பாஸ்டர் ஜான்சன் எபினேசர் அவர்கள் நடத்தி தரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்வதற்கு ஆளே இல்லையா? நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள்.
இந்த நாளிலே மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மணப்பெண்ணும் மணமகளும் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தவான்கள் முன்னிலையில் உலகமும் சாட்சியாகும். இவர்கள் புருஷனும் மனைவியுமாக என்னை போக்குற இந்த மிக முக்கியமான நேரத்தில் தேவன் நாமத்திலே வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசியின் கர்த்தர் நாமத்திலே வந்திருக்கிறார்னு அல்லேலூயா. ஜெபசந்தியோடு இருப்போம். பிரியமானவர்களே, அருண் சாமுவேல் ஆகிய இந்த மணமகனும் ஷேரன் டாஃப்னி என்ற இந்த மணமகளும் பெற்றோர்கள் பெரியவர்கள் நிச்சயம் செய்தபடி இந்த பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்யப்போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடியிருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள் கனமுழுதும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சுத்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறவும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்தில் வளர்க்கப்படவும் கணவன் மனைவி வேசித்தனம் இல்லாமல் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவர்கள் ஒருவரோடொருவர் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை எவராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே அதை எழுத்தின் மூலம் சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியிலே ஆர்வமாகும் போதும் திருமணம்தான். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் இணையும் பொழுதும் தேவனுடைய குமாரன் தன்னுடைய தெய்வீகத்தை அடைந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒரு திருமணம்தான். கடைசியில் முடிவில் வெளிப்படுத்தல திருமணத்தில் முடிகிறதை பார்க்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவன் மனித வர்க்கத்தில் இந்த திருமணம் என்ற ஒழுங்கை வைத்து அதை ஆசீர்வதித்து இதை ஒரு நிழலாக பரலோக திட்டத்தின் பெரிய ஒரு திட்டத்தின் நிழலாக மனித வர்க்கத்தில் இதை ஸ்தாபித்து இந்த ஒழுங்கை ஏற்படுத்தினார். ஆகவே இதனுடைய ரகசியத்தை அதான் பவுல் சொல்கிற இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை நாம் அறிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மணமகனும் மணமகளும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இருவரும் வேத ஒழுங்கின்படி அரசாங்க சட்டத்தின்படியும் இந்த திருமண விவாகத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் ஏதாகிலும் உண்டென்று உங்களில் எவராகிலும் அறிந்திருந்தால் இதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இந்த பிள்ளைகளை நான் 2 பேரையும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். அருமையான மணமகள் குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். மாப்பிள்ளை ஆஃப்லேட்டாக எனக்கு பழக்கம். ஆகவே இந்த பிள்ளைகளை நான் சட்டத்தின்படி ஒரு ஒழுங்கின்படி ஒரு பாரம்பரியத்தின்படி செய்தாலும் இவர்களுடைய காரியங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே 2 பேரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருண் சாமுவேல் ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஷேரன் டாஃப்னி ஆகிய இந்த மணமகளை உங்களுக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாக இருப்பீரா? ஷேரன் டாஃப்னி ஆகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ அருண் சாமுவேல் ஆகிய இவரை உனது விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி கர்த்தர் உங்களை வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. திருமணம் செய்ய இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுப்பது யார்? பெண்ணினுடைய தகப்பனார் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்திலே இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக
அருண் சாமுவேல் ஆகிய நான் அருண் சாமுவேல் ஆகிய நான் அருண் சாமுவேல் ஆகிய நான் அருண் சாமுவேல் ஆகிய நான் ஷேரன் டேஃப்னி ஆகிய ஷாரன் டாஃப்னி ஆகிய உன்னை உன்னை இப்போ நீங்கள் என்ன பார்த்து வாக்கு கொடுக்குறீங்களா மணமகளை பார்த்து வாக்கு கொடுக்குறீங்களா உன்னை உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக விவாக மனைவியாக என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கர்த்தர் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தவான்களின் முன்னிலையில் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஆமென் ஆமென். தேவனுடைய சமூகத்திலே இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக ஷாரன் டாஃப்னி ஆகிய நான் அருண் சாமுவேல் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கர்த்தர் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே முழங்கால் படிடுங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் ஜெபத்தோடு கூட இவளுக்கு நேராக நம்முடைய கரத்தை நீட்டி நாம் இவளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஊழியர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் மேல் தலையில் வைத்து நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. Let's worship Him. Holy are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. Chabasidiyodu tuyare sarva vallava neere tuyare deva parisuthaviyanava பரிசுத்த திருத்துவ தெய்வம் நமத்திலே இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கரத்தினால் இணைத்தருளும்படியாக கர்த்தரை நோக்கி ஆராதிப்போம். துதி உமக்கே நீரே தூயர். Yes Lord, we welcome you. தூயரே சர்வ வல்லவர் நீரே துதி உமக்கே Thank you Lord. கொஞ்ச நேரம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகளை
முன்குறித்து அழைத்து வேறுபடுத்தி இன்றைக்கு அவர்களை தொட்டு இணைத்து தம்முடைய மகிமைக்கென்று சாட்சியாக அபிஷேகம் செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியே ஜெப செய்து இருக்கும்போது நம்ம இருக்கிற பாஸ்டர் ராபர்ட் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. 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 தேவனுடைய பரிசுத்தவான்கள் முன்னிலையிலே அன்பு பிள்ளைகளுடைய திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சமுதாயத்திலே இவர் சவாலாய் காணப்பட, சாட்சியாய் காணப்பட, சரித்திரங்கள் படைக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் காணப்பட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அருணுக்காக, ஷாரனுக்காக ஜெபிக்கிறோம். இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ திட்டம் ஒன்று விடாமல் அப்படியே இவள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எதற்காக இணைத்தீரோ அந்த திட்டம் முழுமையும் இவர்கள் வாழ்க்கை நடக்கும்படிக்கு தேவனுடைய பரிசுத்தவான்களாக இணைந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் மகிமை இவர் மேல் கடந்து வருவதாக. வேதம் சொல்லுகிற உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று இவர்கள் அப்படியாக கணவன் மனைவியாக கிறிஸ்துவை பிரதிபலித்து இந்த சமுதாயத்திலே கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். குடும்ப ஆசீர்வாதமாக இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அருண் சாமுவேல் ஆகிய மணமகனும் ஷேரன் டாஃப்னி ஆகிய மணமகளும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்கள் முன்னிலும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் கையை பிடித்து பரிசுத்த சமூகத்திலே வாக்கு கொடுத்தபடியால் இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாய் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் அறிவிக்கிறேன். எல்லாரும் கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தேவன் இவர்களை இணைத்தார், ஆசீர்வதிப்பார், சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். Praise the Lord. கரலை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். Praise the Lord. Hallelujah. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு அருமையான பரிசுத்தமான வேதத்தை அடியார்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. உம்முடைய வேதத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் இருவரும் தாவே திருமணத்தின் வாயிலாக ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இணைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கபடியாய் இந்த வேதத்தின்படி நீர் அவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத புத்தகத்தை இவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தை இவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் ராஜா. ஆசீர்வதித்து தாரும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகள் நடக்கும். மணமகனும் மணமக்களும் அவர்களுடைய திருமணத்தை பதிவு செய்வதற்காக அவர்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். ஹல்லேலூயா.
வீற்றாலும் நீரேகராஜனா முற்றவான் ராயர் தேயர்க்கே ஓப்பாய் ஒழுகவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியா என்னடவானே ஆசாரியரும் வான்ராஜடும் ஆசீர்வதித்திடும். ஆசீர்வாதமாக இந்த திருமண இந்த சர்வீஸை ஆண்டவர் முடித்து கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி ஜெபத்திற்காக நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம். இந்த வேளையிலே பாஸ்டர் பால் டேனியல் முன்புக்கு வந்து ஆசீர்வாதத்தோடு இந்த ஜெபத்தை முடிக்குமாறு வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கரம் இணைத்த அந்த ஆசீர்வாத நேரத்தை நினைவு கூறுகிறோம். அப்படி போல இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி மகிழ்ச்சியை கொடுத்து அருமையான பிள்ளைகள் 2 பேரும் அருணும் ஷாரோனும் தேவனால் இணைக்கப்பட்டவர்களாக கர்த்தாவே கனவுடன் மனைவியுமாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இணைத்திருக்கிறீர், நீர் நடத்துவீர் ஐயா. உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு உம்முடைய அடிசுவட்டை பின்பற்றி உம்முடைய பிள்ளைகள் வரத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும். இகத்துக்கும் பரத்துக்குரிய சகல நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தள்ளும். 2 குடும்பத்தாரையும் 2 சபையாரையும் 2 வீட்டை சேர்ந்த இனஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்கும் எல்லா நிகழ்விலும் உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த மாலையில் தேவசமத்தில் இணைக்கப்பட்ட அருண் ஷாரோன் ஆகிய இருவரோடு கூட அவர் வருகை புரிந்து இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். Blessed be his glorious name, which is highly exalted above every blessing and praise. Hallelujah. கையில் உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கையில் பிடிச்சிக்கிட்டீங்க, பரவாயில்ல. அப்படியே 2 கையை தூக்குங்க. கையை முடிக்க வேண்டாம், விட வேண்டாம். கையை பிடிச்சிக்கிட்டு தூக்குங்க. அந்த கையை மாற்றி தூக்குங்க, பரவாயில்ல. அந்த பைபிளோடு சேர்த்து தூக்குங்க. அந்த பைபிளோடு சேர்த்து தூக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய பரிசுத்த பிதாவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றிகளை செலுத்துகிறோம். பிறகு நம்முடைய கிறிஸ்துவின் சரீரமாகவும் ஒவ்வொரு அவயங்களுமாக இருக்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய கனத்திற்குரிய ஊழியர்கள், நம்முடைய ஒரே மாம்சமாக இருக்க நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், சிறு பிள்ளைகள், முக்கியமாக சிறு பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லாமல் தாம்பரம் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் மற்றும் கனத்திற்குரிய ஹானரபிள் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் மியூசிக் மற்றும் சபையில் இருக்க ஊழியர்கள் பின்பாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் இங்கே இருந்து எங்களுக்கு பலவிதமான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றும் இன்னும் அநேக சகோதரர்கள், சிறு பிள்ளைகள், சால்ட் அண்ட் லைட் நம்மளுடைய அதிகமாக அவர்கள் சிரமப்பட்டு பிரயாசங்களை செய்து இந்த பலவிதமான காரியங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை செலுத்துகிறோம். இவர்கள் இருவரும் முதலாவதாக திரும்பி இவர்கள் வெளியே போவார்கள். பிறகு நாமும் செல்லலாம். இதே இடத்துல பின்னாடி இருக்க ஸ்டேஜில் நாம் மறுபடியும் கூடி இந்த ரிசப்ஷனுடைய பார்ட்டிக்கு நாம் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேரலாம். அநேகர் வந்திருக்கிறீர்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பிரதர் மேத்யூ, சிஸ்டர் தங்கம் மேத்யூ, ஃபாஸ்டர் விக்லிஃப் டேவிட், மறைந்த ரெவரண்ட் ராஜன் டேவிட் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செலுத்துகிறோம். உடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.